அதுல ஒருவன் நான் பிரதீப் சேனல்ல மஹிந்திரா XV9S ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பார்க்கும்போது நமக்கு மஹிந்திரா சைட்ல இருந்து BE6 and XV9 இந்த ரெண்டு பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ரிவ்யூமே சேனல்ல பார்த்திருப்போம். இப்போ மார்க்கெட்ல நமக்கு 7 சீட்டர் எலக்ட்ரிக் பிரீமியம் SUVன்ற வெஹிக்கிள் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் எங்க சைட்ல இருந்து நமக்கு XV7X1 ப்ராடக்ட் இருந்தாலும் அது வந்து ஐஸ் கேட்டகரியில வரப்போகுது. மார்க்கெட்ல நமக்கு 7 சீட்டர் எலக்ட்ரிக் கேட்டகரியில டாரன்ஸ் கிளாவிஸ் EV இருந்தாலும் அது ஒரு MPV கேட்டகரியில தான் வரப்போகுது. இப்போ நமக்கு பிரீமியம் SUV கேட்டகரியில ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது அப்படின்ற நோக்கத்துல நமக்கு மஹிந்திரா XV9S லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ XV90ன்ற ப்ராடக்ட் வந்து நமக்கு ஒரு 5 சீட்டருக்கான ப்ராடக்ட் அது. சோ அதுக்கு மேல வந்து இந்த வெஹிக்கிள் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வெஹிக்கிள் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது மஹிந்திராவோட பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாதிரி இங்கிலோ பிளாட்ஃபார்ம்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. 7 சீட்டர் வெஹிக்கிள் இது. ஃபர்ஸ்ட் 2 ரோ வென்டிலேஷன்ல கொடுத்திருக்காங்க. கோஸ்ட் டு கோஸ்ட் ஸ்கிரீன்ஸ் கொடுத்திருக்காங்க. ADAS லெவல் 2 கான ஃபீச்சர்ஸ் வருது. இதோட சேர்த்து நிறைய செக்மெண்ட் வைஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே பத்தி நம்ம டீடைலா வீடியோ சீக்வென்ஸ்ல பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ எங்க ஷூட் பண்றோம்னு கேட்டீங்கன்னா இங்க ஜூபிலன்ட் மோட்டார் ஒர்க்ஸ் மஹிந்திரா ஷோரூம்ல ஷூட் பண்றோம். இங்க வேளச்சேரியில இருக்கு இந்த ஷோரூம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ XV9S இந்த வெஹிக்கிளோட ஓவர்வியூ பார்க்கும்போது நமக்கு ட்ரிம்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கலி பேக் 1 above, பேக் 2 above, பேக் 3 above கொடுத்திருக்காங்க. இப்போ ட்ரிம்ஸ் வந்து இந்த பேட்டரி பேக் வைஸ் தான் பிரிக்கிறாங்க. அண்ட் நம்ம கிட்ட உள்ள வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா பேக் 3 above ஆல் தி வே டாப் ட்ரிம் இது. இதை பேஸ் பண்ணி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டே வரலாம் நம்ம. இப்போ பேசிக்கலி நமக்கு XV9Sல பேட்டரி பேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு 59 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. அதுல கிடைக்கிற நம்பர்ஸ் பார்க்கும்போது 228 bhp அண்ட் ஒரு 380 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் செகண்ட் பேட்டரி பேக் 70 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேட்டரி பேக் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 241 bhp அண்ட் ஒரு 380 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் தேர்ட் பேட்டரி பேக் பார்க்கும்போது நமக்கு ஒரு 79 கிலோவாட் பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்க. சோ அந்த பேட்டரி பேக் ப்ரொடியூஸ் பண்ற பவர் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 282 bhp அண்ட் ஒரு 380 Nm ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. சோ பவர் ஃபிகர்ஸ் இப்படி வேரி ஆகுது பேக் வைஸ். பட் டார்க் வந்து நமக்கு சிமிலரா தான் நமக்கு ரிமைன் ஆகுது. மஹிந்திரா அவங்க பேட்டரி பேக்ல பேக் 1ல 521 km ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. பேக் 2ல 600 km, பேக் 3ல 679 km ஆஃப் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்றாங்க. ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு ஒரு 500 km ஆஃப் ரேஞ்ச் வந்து கிளைம் பண்றாங்க மஹிந்திரா சைட்ல இருந்து. அண்ட் இந்த வெஹிக்கிள் டிரைவ் மோட்ஸ் பார்க்கும்போது நமக்கு டிஃபால்ட், ரேஞ்ச், எவ்ரிடே, ரேஸ், ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரீஜெனரேஷன் மோட்ஸ் பார்க்கும்போது நமக்கு L0, L1, 2, 3 அப்படின்னு நமக்கு 4 மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. XV9S ஓட சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு AC வால் பாக்ஸ் சார்ஜிங் ஆப்ஷன்ல நமக்கு 7.2 கிலோவாட் AC சார்ஜர் அண்ட் 11.2 கிலோவாட் AC சார்ஜர் கொடுத்திருக்காங்க. அண்ட் DC சார்ஜிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு 140, 160 அண்ட் 180 கிலோவாட் DC சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் உங்களுக்கு டீடைல்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸ்கிரீன்ல போடுறேன் உங்களுக்கு. இப்போ ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பார்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல வர லோகோ BEVsல யூஸ் பண்ற லோகோ தான் இது. சோ இது வந்து நமக்கு எலிமினேட் ஆக போது நம்ம லாக் ஆர் அன்லாக் பண்ணும்போது கீழே பாத்தீங்கன்னா நமக்கு கேமரா கொடுத்திருக்காங்க. நம்ம XV90ல பார்த்த மாதிரி XV9Sலயும் மயாகன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. சோ இந்த டெக்னாலஜி உள்ள வரதால நமக்கு Snapdragon 8000 சீரிஸ் சிப்செட் யூஸ் பண்றாங்க. 24 GB ஆஃப் RAM கிடைக்க போகுது நமக்கு. அண்ட் இது இல்லாம வெஹிக்கிள்ல 12 சென்சார்ஸ் அண்ட் 5 radars யூஸ் பண்றாங்க. இந்த ADAS டெக்னாலஜி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் அப்படியே கிரில் பார்க்க வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கறதால நமக்கு இந்த ஸ்பேசிங் எதுவுமே தேவைப்படல. வெஹிக்கிள்ல நமக்கு டோட்டலி 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழே பம்பர்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கிட் பார்க்கும்போது நமக்கு ஒரு சில்வர் டோன் வருது. கீழே வந்து நமக்கு ரேடியேட்டர் ஸ்பேஸ் எல்லாமே வருது நார்மலா. நெக்ஸ்ட் அப்படியே லைட் செட்டப்புக்கு வரும்போது நமக்கு கனெக்டட் LED DRL செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ ஹசார்ட் ஆன் பண்ணிருக்கேன். சோ அதனால அந்த பிளிங்கர் போர்ஷன் வந்து க்ளோவோட தெரியும் உங்களுக்கு. சோ நமக்கு ஒரு பெரிய இந்த கெனைன் பேட்டர்ன்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த DRL வந்து சைட்லயுமே போகுது. சோ அப்படியே ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு வரும்போது ப்ரொஜெக்டர் செட்டப்ல LED ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஐஸ் கியூப் ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த செட்டப் வந்து நல்லா போல்டா செட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு ரேடார் வருது அண்ட் ஃப்ரண்ட் சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் சென்சார்ஸ் நமக்கு ஒரு 6 பீஸ் வருது ஃப்ரண்ட்ல. மேல நமக்கு ரெயின் சென்சார் அண்ட் ADASக்கான கேமரா ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்படியே நம்ம பே பார்த்துடலாம். சோ பே வந்து நமக்கு ஹைட்ராலிக் ஸ்டக் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பேசிக்கலி பாத்தீங்கன்னா நமக்கு ரியர் வீல் டிரைவ் செட்டப்ல தான் வரப்போகுது. சோ மோட்டார் செட்டப் எல்லாமே வந்து ரியர்ல தான் இருக்க போகுது. சோ ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு ஃப்ரங்க் கொடுத்துட்டாங்க. 150 liters ஆஃப் ஃப்ரங்க் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. இது நம்ம யூட்டிலிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். ஃபியூ பேக்ஸ் வச்சுக்கலாம். அந்த ஆர் வெஹிக்கிளோட சார்ஜர் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்க ஒயிட் லைட் கொடுத்திருக்காங்க. மேல ஒரு இன்சுலேஷனுமே வருது. அப்படியே போய் இப்போ சைட் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்த்துடலாம். இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்க்க முன்னாடி வெஹிக்கிள் எங்க மேஜரா சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த பெல்ட் லைனுக்கு மேல வெஹிக்கிள் அப்சர்வ் பண்ணுங்களேன். சோ பெல்ட் லைனுக்கு மேல நமக்கு வந்து வெஹிக்கிள் வந்து ஒரு 7W மாதிரி தான் தெரியும். பேசிக்கலி நமக்கு வந்து XV90 ஃபீச்சர்ஸ், அதோட எக்ஸ்டென்ஷன் பிளஸ் XV7W சில் அவுட் எல்லாமே உங்களுக்கு டோட்டலி தெரியற மாதிரி இருக்கும். சோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல பாருங்க. நமக்கு XV90 ஓட 7 சீட்டர் வெர்ஷன் தான் இது XV9S. வெஹிக்கிளோட டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு லென்த் பாத்தீங்கன்னா 4.7 meters ஆஃப் லென்த், வித் பாத்தீங்கன்னா 1.9 meters, ஹைட் பாத்தீங்கன்னா 1.7 meters, வீல் பேஸ் பார்க்கும்போது 2.7 meters வருது.
கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு இவங்க கிளவரா அன்லாட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm கொடுத்திருக்காங்க. பேட்டரி வர இடத்துல பாத்தீங்கன்னா 222 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக் வந்து வெஹிக்கிள்ல கீழே மவுண்ட் ஆயிருக்கும். சோ அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இப்படி கிளவரா கொடுத்திருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் ஓவராலா பார்க்கும்போது நமக்கு வீல் ஆர்ச்ல இருந்தே ஆரம்பிக்குது இந்த பியானோ பிளாக் எலிமெண்ட். இந்த பியானோ பிளாக் எலிமெண்ட் வந்து ஃபுல்லா அப்படியே ரன் ஆகுது. எஸ்யூவிஸ்ல ஒரு பிளாக் கிளாடிங்ஸ் போல சொன்ன மாதிரி இதுல வந்து பியானோ பிளாக் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் ஸ்கிராச் ப்ரூஃப் தான். நம்ம வந்து கொஞ்சம் வைப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து வேரியன்ட்கான பேஜிங் 3 above அதுக்கான பேஜிங் இது. நெக்ஸ்ட் ஓஆர்விஎம் பார்க்கும்போது பாடி டவுன் கலர்ல வருது, பிளிங்கர் கொடுத்திருக்காங்க அண்ட் ரைட் விங்ல நமக்கு ஒரு கேமரா வருது. வெஹிக்கிள்ல 360 வியூ கேமரா இருக்கு. அதுக்கான ஃப்ரண்ட் கேமரா பார்த்திருப்போம். ரைட் விங்ல ஒரு கேமரா இது. அண்ட் இந்த ஓஆர்விஎம்ல நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுக்கான சிம்பிளுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே டோர் ஹேண்டில் வரும்போது ஃபிளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம XUV700 பார்த்த மாதிரி பி பில்லர் நமக்கு ஒரு பியானோ பிளாக், சி பில்லர் ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் வருது. சோ நமக்கு இந்த சைடுல இருந்து பார்க்கும்போது இந்த பெல்ட் லைன் ஒரு பிரஷ் டெல்வின் டோன்ல கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு மேலே நமக்கு XUV700 மாதிரி தான் தெரியுது வெஹிக்கிள். அண்ட் கீழ நமக்கு இங்க்ளோ எலக்ட்ரிக் ஆரிஜின்கான பேஜிங் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே வீலுக்கு வரும்போது R18கான ஏரோ அலாய் வீல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஏரோ அலாய் வீல் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த காத்த கிழிச்சிட்டு போறக்கான ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வரதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க. ஸோ EVஸ்ல நம்ம காமனா பாக்குற வீல் தான் இது. அண்ட் இதோட செக்ஷன் பார்க்கும்போது 235/60 R18கான அலாய் வீல் இது. அக்ராஸ் ஆல் பேக்ஸ் நமக்கு ஆல் வீல் டிஸ்பிளேஸ் கொடுத்திருக்காங்க சேஃப்டி கன்சர்ன்ல. வெஹிக்கிளோட சார்ஜிங் போர்ட் நமக்கு லெஃப்ட் சைடுல வருது. AC அண்ட் DC போர்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்திருக்காங்க. அப்படியே ரூஃப்ல பார்க்கும்போது நமக்கு ஃப்ளோட்டிங் ரூஃப் ரேல் கொடுத்திருக்காங்க. இதுவுமே நமக்கு ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட்ல தான் வருது. மேல நமக்கு பேன் ரூஃப் வருது. பின்னாடி ஒரு ஷார்ப் அண்டரா கொடுத்திருக்காங்க. இப்போ சைட் ப்ரொஃபைல் டீடைலிங் பார்த்திருப்போம். அப்படியே போய் இப்போ ரியர் பார்த்துடலாம். ரியர் ப்ரொஃபைல் ஆஃப் XUV9S பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஸ்வைப் இண்டிகேட்டர் தான். இது வந்து எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ல போகுது. டெய்ல் லேம்ப் செட்டப் பார்க்கும்போது நமக்கு ஃபிக்ஸட் அண்ட் மூவிங் பீஸ்ல கொடுத்துருக்காங்க. LED செட்டப் இது. இங்க ஒரு ஹனிகோம் பேட்டர்னுமே வருது. ஸோ இங்க வருது நமக்கு ரிவர்ஸ் லேம்ப் இது இந்த சைட்ல வருது. நெக்ஸ்ட் நம்ம சென்டர்ல பார்க்கும்போது லோகோ வருது. இது இந்த பான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ற லோகோ இது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டெய்ல் லைட்டையும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த பியானோ பிளாக் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து டஸ்ட் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்க வைப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பேஜிங் பார்க்கும்போது XUV9Sக்கான பேஜிங் S மட்டும் நமக்கு ரெட்ல வந்து டினோட் பண்ணிருக்காங்க. ரியர் கேமராக்கான போர்ஷன் வருது. நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரியே ரியர்லயும் 6 சென்சார்ஸ் வருது. சைட்ல ஒவ்வொரு சென்சார் வருது. அண்ட் இங்க வந்து நமக்கு ஒரு 4 சென்சார்ஸ் வருது. ரியர் பம்பர் பார்க்கும்போது நமக்கு ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு இந்த டிஃப்யூசர் பேட்டர்ன் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. பிரஷ் டெல்வின் டோனுமே வருது. ஃபுல் பியானோ பிளாக்ல தான் வருது. இந்த கிளாடிங் எலிமெண்ட்ஸ், இந்த கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் அண்ட் இந்த A பில்லர், B பில்லர் எல்லாமே ஃபுல்லா பியானோ பிளாக்ல தான் கொடுத்திருக்காங்க. ரியர் விண்டோல பார்க்கும்போது ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் வருது. மேல வைப்பர், வாஷர் வருது. டிஃபாகர் லைன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பாய்லர் பார்க்கும்போது லைட்டா ஒரு ஸ்பாய்லர் கொடுத்திருக்காங்க. அண்ட் சைட்லயுமே நமக்கு ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படியே பூட் பார்த்தலாம். ஸோ பூட்டுக்கு எலக்ட்ரிக் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 row அப்ல இருக்கும் போது ஆல்மோஸ்ட் நோ பூட் தான். ஸோ இங்க இந்த சார்ஜர், இந்த ட்ரையாங்கிள், ஜாக்கி எல்லாமே வச்சிருக்காங்க. பட் இது 2 பேக்ஸ், ஒரு குட்டி பேக்ஸ் வைக்கலாம். மஹேந்திரா கிளைம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த 3rd row ஃபோல்ட் பண்ணா நம்ம ஒரு 527 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீழே நமக்கு இந்த கிட்லாம் நம்ம வந்து கீழே பிளேஸ் பண்ணலாம். இதுல வெஹிக்கிளோட ஸ்பேர் பாத்தீங்கன்னா கீழே மவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுவுமே ப்ராப்பரா ஹவுஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு கிளிப்பிங் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ரோ வந்து ஃபோல்ட் பண்றதுக்கு இங்க லீவர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து ஃபிளாட் அவுட் பண்ணி ஒரு 527 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். பூட் க்ளோசிங்க்கு நமக்கு இங்க ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே போய் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துலாம்.